ஹலோ மக்களே, வெல்கம் டு டிராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா எபிசோட் 7. போன எபிசோட்ல நம்ம கூட இருக்கும் போது ஆச்சி ரொம்ப டல்லா இருக்கான்னு கரனுக்கு ஏதோ ஒரு மாதிரி புரிய, இதுக்கு மேல ஆச்சியை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு கரண் ஆச்சியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுறான். ஆனா கரண் அவனை விட்டு விலகி இருக்க டைம்ல தான் ஆச்சிக்கு கரண் அவனுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு எல்லாமே தெரிய வருது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது தான் கரனுக்கு மட்டும் இல்ல இவனுக்கும் கரண் மேல ஒரு ஃபீலிங் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான் ஆச்சி. இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும், நேரா கரண் பார்த்து சொல்லிடுவோன்ட்டு கடகடன்னு ஏர்போர்ட்டுக்கு போக மனசுல இருக்கிறதையும் கரண் கிட்ட சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இப்ப பாப்போமா. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ் மொட்டை மாடியில நம்ம ராக்கும் பாயும் கேஷுவலா பேசிட்டு இருக்க, அதே இடத்துல கொஞ்சம் தள்ளி அந்த டெரஸ்ல நின்றுட்டு நம்ம ஆச்சியும் கரணும் சன்செட்டை ரசிக்கிறாங்கப்பா. அதே எதேச்சியா ராக்கு பாக்க, இது நம்ம ஆச்சியும் கரண் தானே அப்படின்னு கத்தி கூப்பிடலான்னு போறான். அதுக்கு பாய் டக்குன்னு வாய மூட அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ராக்கோட மனசு அப்படியே கொஞ்சம் தடுமாற, பாய் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் வருது. நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் மாறதுக்கு ஒரு செகண்ட் போதும், அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு எதுவும் தெரியாது. இப்படி அவ சொன்னது ஞாபகம் வர வெச்ச கண் எடுக்காம பாயை பாத்துட்டு இருக்க, பாயும் இதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு தள்ளி வரா. டேய் ராக்கு, இப்ப எதுக்கு அவங்கள கூப்பிடுற, அவங்க வேலை விஷயமா ஏதா பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி இங்க ஆச்சி கரண் கிட்ட வரும். அந்த அழகான சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே கரண் ஆச்சியை பார்த்துட்டு, இந்த மாதிரி அப்பப்போ ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா கிளம்புறதும் நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு வெதர் வேற சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆச்சியும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா அந்த சாஃப்டான ஆரஞ்சு லைட் படும் போது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல இப்படி அவன் சொன்னதும் கரண் கொஞ்ச நேரம் அவனே பார்த்துட்டு, அப்போ உனக்கு சன்செட் பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்கும் தான். இப்படி அவன் சொன்னதுமே, அப்போ இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயா அப்படின்னு கேக்குறான் கரண். சாட்டர்டே ஃப்ரீ தான், எது கேக்குற? அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சன்செட் பாக்கலாமா இப்படி கரண் கேட்க, ஆச்சிக்கு ஒன்னும் புரியாம நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, நம்ம ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் டேட்டடா, ஒன்னா போலாமா அப்படின்னு கேட்க ஆச்சிக்கு ஒரே வெக்கம். அதே வெக்கத்திலே சிரிச்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்ல கரணோட மனசுல, அப்பதானே உனக்கு எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் இப்படி கரண் நினைக்கிறத ஆச்சியும் கேட்டுட்டு சிரிக்கிறான். இந்த ஒரு சாஃப்ட் அண்ட் கியூட்டான மொமெண்ட இங்க லாங் ஷாட்ல நம்ம பாயும் ராக்கும் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. சரி, இப்படி கரணே வாயை திறந்த டேட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆச்சிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா பயபுள்ள இதுக்கு முன்னாடி டேட்டு கிட்ட எதுவும் போனது இல்லையா. சரி இருக்கவே இருக்கா இந்த கூகுள் பையன், அவங்க கிட்ட கேட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றான். ஆனா டே நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா, இவன் தான் இப்படின்னா இவன் ஒரு ஃப்ரெண்டு புடிச்சு வச்சிருக்கான் பாருங்க ஜின்டான்னு, அது டேட் பண்றது எப்படின்னு புக்க நோண்டிக்கிட்டு இருக்கு விளங்கும்டா. சரி இப்படி கூகுள் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்க, அந்த அண்ணன் லைனா ஒவ்வொரு பாயிண்டா சொல்றா. அப்படி முதல்ல நல்லா கியூட்டா சிரிக்கணும், அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மூவி எல்லாம் போகணும், அப்படியே லேசா கையெல்லாம் பிடிச்சுக்கணும், இப்படி ஒன்னொன்னா படிச்சுட்டு வர மூணாவது பாயிண்ட் வர வரைக்கும் நல்லா கிருப்பா இருந்தான். நாலாவது பாயிண்ட் படிச்ச உடனே பையன் டென்ஷன் ஆகுறான். அப்படி ஆச்சிய டென்ஷன் ஆகுன நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, அப்படி இப்படின்னு அந்த டேட் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா அப்படியே ஸ்வீட் டேட்ல இருந்து ரொமான்டிக் நைட்டா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போடவும் பையன் ஒரே ஜர்க் ஆகுறான். என்னது ரொமான்டிக் நைட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆக, இவன் ஷாக் ஆனது அங்க இருக்க எல்லாருக்குமே கேட்க, என்ன ஆச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவனையே பாக்குறாங்க. இத தூரத்துல இருந்து கரணும் பார்க்க, நடந்த விஷயம் ஒண்ணுமே தெரியாம அவன் பாட்டுக்கு ஆச்சியை பார்த்து கியூட்டா சிரிக்கிறான். ஐயோயோ இவன் வேற இப்பவே இப்படி பார்த்து சிரிக்கிறானே அப்படின்னு நினைச்சிட்டு கால் பண்றானே ஒரு ஆளுக்கு, யாரு நம்ம ஜின்டாக்கு தான். ஆனா அந்த பையபுள்ள போன் எடுக்க மாட்டேங்கிறான். அட பாவி ஜின்டா, தேவையான நேரத்துல நீ போனே எடுக்க மாட்டியாடா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். இப்படி இவன் போன் பண்ணியும் அவன் எடுக்காத இருக்கிறதுக்கு காரணம் ஜின்டா வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியுது, அங்க ஆல்ரெடி இந்த பையன் மின்னு கூட தான் இருக்கான். மின்னு ஜின்டாவோட பூனைக்குட்டி கூட விளையாடிட்டு இருக்க, அது அப்படியே சாஃப்டா உம்மான்னு கிஸ் பண்ண ஜின்டாவோட மனசுல, ஐயோ கொஞ்ச நேரம் அந்த பூனைக்குட்டியா நானே மாறக்கூடாதா அப்படின்னு ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு மின்னு ஜின்டா கிட்ட, ஆமா உனக்கு ஏதோ வேலை இருக்கு வெளில போகணும்னு சொன்னியே, இப்ப கிளம்பலையா அப்படின்னு கேட்க, இதுக்கு ஜின்டா, வேலைன்னு பெருசா ஒன்னும் இல்ல, நான் எழுதிட்டு இருக்க ஸ்டோரியை முடிச்சுட்டேன், அந்த ஸ்கிரிப்ட கொண்டு போய் ஸ்டுடியோல கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மின்னு, ஓ அன்னைக்கு லைப்ரரியில வச்சு ஏதோ ரொமான்டிக் கதை எழுதுறேன்னு சொன்னியா, அதுவா நானும் படிக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜின்டாவோட ஸ்டோரிய படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிச்சுட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் லைன்ல ரொம்ப மோட்டிவேஷனா எழுதியிருப்பா ஜின்டா. அதை படிச்சு முடிச்சுட்டு மின் அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துடுறான். ஜின்டா கொஞ்சம் பயந்துகிட்டே, என்னாச்சு மின், உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, மின்டா கண்ணுல அவ்வளோ சந்தோஷத்தோட, என்னது பிடிக்கலையா நான் கேட்டேன், நான் என்னைக்காச்சும் டவுனா இருந்தா இந்த மாதிரி ஒரு லைனை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், என் மூடு எவ்வளவு பாசிட்டிவா மாறும் தெரியுமா, அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஜின்டா, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் மின், உன்னோட டெடிகேஷனை பார்த்துதான் எனக்கு இந்த லைனே தோணுச்சு, நீ ஐடல் ஆகணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நான் பார்த்தேன், தினமும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி உன் ஷூவே கிழிஞ்சு போச்சு, உன் டெடிகேஷன் அந்த அளவுக்கு இருக்கு, என்னோட மொத்த இன்ஸ்பிரேஷனே நீதான் அப்படின்னு சொல்ல, ஜின்டா இப்படி சொன்ன உடனே மின்னோட கண்ணெல்லாம் கலங்குது. கொஞ்ச நேரம் அவனே பார்த்துட்டு, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஜின்டா, எல்லார மாதிரி என்னோட கனவு வெறும் ஜோக்கு நீயும் நினைக்கல, நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு. இப்படி மின்ன ரொம்ப இமோஷனலா சொல்ல சொல்ல ஜின்டாவும் வெச்ச கண்ணெடுக்காம மின்னையே பார்த்துட்டு, சேச்சா நீ எதுக்கு
தேங்க்ஸ் சொல்ற மின், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி டெடிகேட்டடான ஃபீலிங் எல்லாம் எனக்கு இதுக்கு முன்னாடி தோணுனதே கிடையாது. நீ எப்படி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே ஒரே லுக்காங்கியா இருக்காங்க ரெண்டு பசங்களும். எந்த அளவுக்குன்னா இதை பார்த்து ஜிண்டாவோட பூனை குட்டியே டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து ஓடி போயிருது. இப்ப அன்னைக்கு நைட்டு ஆச்சி நிம்மதியா வீட்டுல தூங்கிட்டு இருக்க காலிங் வேல் அடிக்கிற சத்தம் கேக்குது. நடுராத்திரில யாரா காலிங் வேல் அடிக்கிறதுன்னு பார்த்தா ராத்திரியில மக்களே காலங்காத்தாலும் 5 மணி. ஆச்சிக்கு ஒரு டேட்டுக்கு போகணுன்ற ஆர்வத்துல காலையில 5 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல்ல வந்து குத்த வச்சு உட்காந்துட்டான் நம்ம கரணு. என்னடா அவன் டேட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரமாவா டேட்டு கிளம்புறது அப்படிங்கிற மாதிரி அறக்க பறக்க ஒரு ட்ரெஸ் போட்டு வெளில வந்தா அங்க வாசல்ல கரணு சும்மா அம்சமா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே ஆச்சி மனசுல, அவனை பாரு சாதாரண ட்ரெஸ் போட்டா கூட ராஜா மாதிரி இருக்கான், அவன் பக்கத்துல இப்படி ஒரு சொக்காவை போட்டு டேட்டுக்குன்னு போய் நின்னா எப்படி இருக்கும் பாருங்க பொருத்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆச்சி வர்றதை கவனிச்சுட்டு கரணு எழுந்து வரான். என்னடா இவ்வளவு சீக்கிரம் டேட்டு கூப்பிடறானே நினைக்காத, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணா நிறைய விஷயம் பாக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நீ ரெடியா அப்படின்னு கேக்குறான். ஆச்சியும் தலையை சுரிஞ்சுக்கிட்டே ரெடின்னு சொல்ல கரண் அப்படியே திரும்பி அழகா ஒரு பொக்கையை கொண்டு வந்து கொடுக்கறான். மக்களே இத ஆச்சி எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். என்னடா அவன் பொக்கையெல்லாம் கொடுக்கறான் நமக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்குல இருக்க. எனக்கும் ஒரு நிமிஷம் விளங்காம ரோஜா பூவை சுத்தி இவன் ஏன் வெண்டைக்காவை சுருக்கி வச்சிருக்கான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் உத்து கவனிச்சா அது இலை போல டெக்கரேஷனுக்கு வச்சிருக்காங்க. முன்ன பின்ன பொக்கே எல்லாம் வாங்கினாதானே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏங்கா இன்னும் லவ் மேரேஜ் தானே ஒரு பொக்கே வாங்கினது இல்லையா நீ அப்படின்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. பொக்கே என்ன ஒரு காலிஃபிளவர் கூட கொடுத்தது இல்லைன்னா பாத்துக்கோங்க. இதை மட்டும் வால்யூம் ஏத்தி சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாரை நோக்கி இது பாயுதுன்ட்டு. ஆனா என்ன யாரும் கண்டுக்கதான் மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம மட்டும் புலம்பி என்ன ஆக போகுது விடுங்க. இப்படி டேட்டோட ஆரம்பமே அசத்தலா இருக்கேன்னு ஆச்சி ஷாக் ஆக அப்படியே 2 பேர் நடந்து வர, ஆமா இப்ப எங்க போறோம் அப்படின்னு ஆச்சி கேக்குறான். அதுக்கு இந்த கரண் பையன் டைரக்டா ரிப்ளை பண்ணாம ஒரு QR கோட கொடுக்கறான். இதை ஸ்கேன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல அது ஏதோ ஒரு லொகேஷனை காட்டுது. நம்ம இங்கதான் போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப நேரா ஒரு பொட்டிக்கு போறாங்க. அந்த பொட்டிக்கு வேற பார்க்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்குப்பா, நம்மள எதுக்கு இங்க கூட்டு வந்தா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க. கரண் வந்துட்டு, நான் எப்பவுமே எனக்கு ட்ரெஸ் இங்க தான் எடுப்பேன், இங்க எனக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட் இருக்கு, உன்கிட்ட காட்டலான்னு கூட்டு வந்து நீ பாக்குறியா அப்படின்னு சொல்ல, சரி ஷர்ட் தானே பாக்குறேனே அப்படின்னு சொல்ல கரண் செலக்ட் பண்ணி வச்ச ஷர்ட்டை கொண்டு வந்து ஆச்சி கிட்ட கொடுக்கறான். ஆச்சிக்கும் போட்டு விட, நான் நினைச்ச மாதிரியே உனக்கு ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கு, உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆச்சி அந்த ஷர்ட் பார்த்துட்டு, ஷர்ட் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன விலை தான் பயங்கரமா இருக்கு, இந்த ஷர்ட் 6000 பாட்டா இப்படியும் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஷர்ட் உனக்கு தான் ஆச்சி நீயே போட்டுக்கோ அப்படிங்கிறான். என்னது இவ்வளவு காஸ்ட்லியான ஷர்ட் நமக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சி டக்குன்னு அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஆனா கரண் சாஃப்டா அவன் கிட்ட வந்து, அப்படி சொல்லாத ஆச்சி, இந்த ஷர்ட்டை உனக்காக ஆசையா நான் செலக்ட் பண்ணேன், உனக்கு இது கிஃப்டா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், ப்ளீஸ் வேணான்னு சொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு கியூட்டா கெஞ்ச ஆச்சிக்கும் எப்படி ரிஜெக்ட் பண்றதுன்னு தெரியாம சரிங்கிறான். அப்ப கரணுக்கு ஏதோ ஒரு கால் வர அவன் அதை பேசுறதுக்கு வெளில போறான். அப்ப அந்த கடையில ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த அண்ணன் நம்ம ஆச்சி கிட்ட வந்துட்டு, தம்பி இங்க வாயேன், நான் உனக்கு மட்டும் ஒரு மேட்டர் சொல்றேன் கேட்டுக்கோ, வழக்கமா ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு ஆசையா சட்டைய போட்டு விட்டானா அதுக்கு என்ன அர்த்தம், அன்னைக்கு முடியும் போது அவனே அந்த சட்டைய கலட்டுவான்னு அர்த்தம், என்ன புரியுதா அப்படின்னு இவரு சூசகமா பேச, அண்ணே என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சி ஷாக் ஆகுறான். ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி கரணுக்கு மனசுல இதுதான் என்ன இருக்கோ அப்படின்னு இவன் யோசிக்க அதுக்குள்ள கரண் வந்துடுறான். சரி எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டமான இடத்துல தானே இருக்கும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இல்லையே, இன்னைக்கு எப்படியாச்சும் இப்படியே ஓட்டினோம் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள கரண் அடுத்து இன்னொரு QR கோடை கொடுத்துட்டு, அடுத்து நம்ம இங்கதான் போறோம், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அமைதியா இருக்கும், நம்ம மட்டும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறா. அட பாவி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சி ஷாக் ஆக அந்த கடைக்காரன் இதை கேட்டுட்டு, எப்படி தம்பி அண்ணன் கரெக்டா சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவனை பாக்குறாரு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஆச்சி கரண் பின்னாடியே போறான். இப்ப அடுத்து இங்க ஆபீஸ்ல வீக்கெண்ட் அதுவுமா நம்ம பாயும் ராக்கும் மட்டும் வேலை பண்றாங்க. இப்படி வீக்கெண்ட் எல்லாம் வேலை பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு ராக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. பாய் அதுக்கு மேல கடுப்பாயிட்டு, டேய் எனக்கு ஏற்கனவே வேலை டென்ஷன் அதிகமா இருக்கு, நீ வேற புலம்பிக்கிட்டு இருந்தனா நான் இன்னும் கடுப்பாயிருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்ல, சரி சரி டென்ஷன் ஆகாத, ஆமா பாய் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நீங்க வேலை செஞ்சு என்ன ஒரு 4 வருஷம் இருக்கும்ல, இந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு பாய் பிடிச்சிருக்குன்னு கேட்டா எப்படி சொல்றது, நான் ஜாப்பனீஸ் காலேஜ் போனதுனால ஜாப்பனீஸ் பேஸ்ட் கம்பெனில வேலை பண்ணணும்னு தான் நினைச்சேன், நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு அதே வேலை கிடைச்சிருச்சு, மத்தபடி இது பிடிச்சிருக்கா இது என் ட்ரீம் ஜாபா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒன்னும் தெரியாது. அந்த விதத்துல நீ ரொம்ப லக்கி தெரியுமா ராக்கு, உனக்கு பேஷன் ஒன்னு இருக்கு, டான்ஸ் மேல மியூசிக் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. இதுக்கு ராக்கு கொஞ்ச நேரம் அவளே பார்த்துட்டு, அது எப்படி இல்லாம இருக்கும், சரி உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்க, பாய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லடா, எனக்கு நல்லா சாப்பிடணும், டேஸ்டியான சாப்பாடா சாப்பிடணும்,
சாப்பிடணும், அப்புறம் எனக்கு பிடிச்ச சீரீஸ் பார்க்கணும், என்னோட வாழ்நாள் சந்தோஷமே அதான் வச்சுக்கோயேன். இப்படி அவன் ஆசையை ரசிச்சு ரசிச்சு பாய் சொல்ல அதையும் சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கான் ராக்கு. என்னடா இது, போற போக்குல இதுங்க ரெண்டு கப்பல் ஆயிருங்களா, இல்ல நம்ம கண்ணுக்கு தான் வழக்கம் போல தப்பா தோணுதான்னு தெரியல. போ பாப்போம். இப்ப அடுத்து நம்ம ஆர்வ கொள்ள ஜின்டாக்கு வருவோம். அவன் பாட்டுக்கு பாவமா பூனையா உட்காந்துட்டு இருக்கேன். அவன் ஒர்க் பண்ற பப்ளிஷிங் கம்பெனில இருந்து கால் வருது. ஜின்டா, உனக்கு 2 நியூஸ் இருக்கு, ஒன்னு குட் நியூஸ், இன்னொன்னு பேட் நியூஸ். எதை முதல்ல சொல்லட்டும் அப்படின்னு கேட்க, தெய்வமே குட் நியூஸ சொல்லு முதல்ல அப்படிங்கிறான். நீ அனுப்பிச்ச கதை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜின்டாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னது, நான் எழுதின ரொமான்டிக் கதைவா ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆக, ஐயோ ஆமா ஜின்டா, இந்த முறை டைலாக் எல்லாம் அப்படியே முத்து முத்தா இருக்கு, என்னமா எழுதியிருக்க, பின்னிட்டப்பா நீ. எப்படி உனக்கு இந்த மாதிரி கற்பனை எல்லாம் வருதுன்னே தெரியலையே. யாருப்பா அந்த இன்ஸ்பிரேஷன் உனக்கு? யாரோ ஒரு பையனை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் எழுதியிருக்கன்னு போட்டிருக்க, அது நிஜமான பையனா இல்ல சும்மா கற்பனையா அப்படின்னு கேட்க, ஜின்டா சிரிச்சுக்கிட்டே, நிஜமாவே ஒரு பையன் இருக்கான், அவனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த கதையை எழுதுன, இதுக்கு அந்த போன்ல இருக்கவரு. அப்படின்னா நீ முதல்ல போய் அந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லு, அவ்வளோ அம்சமா வந்திருக்க கதை அப்படின்னு சொல்ல, அது சரி, வேற ஏதோ பேட் நியூஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னது? ஓ அதுவா, இந்த கதை பிடிச்சு பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா, ஆனா மொத்த ஸ்கிரிப்ட் இன்னும் ஒரே மாசத்துல வேணும் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஜின்டா ஷாக் ஆவான்னு பார்த்தா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ அண்ணன், இத போயா பேட் நியூஸ்ங்கிறீங்க நீங்க, நான் ரெடிப்பா, 1 மாசம் தானே, பின்னிடுறேன் போங்க அப்படின்னு சொல்ல, இதே சந்தோஷத்துல இந்த காலை கட் பண்ணிட்டு நம்ம மின்னுக்கு ஒரு மெசேஜ தட்டி விடுறான். நான் உனக்கு ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அடுத்த 5வது செகண்ட் மின்னு கிட்ட இருந்து ஓகேன்னு மெசேஜ் வருது. இப்ப அடுத்து நம்ம டேட்டிங் கப்பலுக்கு வருவோம். இந்த காரன ஆச்சிய ஒரு காஃபி கடை கூட்டு வரான். ஆனா இத பார்த்தா ஏதோ கெமிஸ்ட்ரி லேப் மாதிரியே இருக்கு மக்களே, லேப் தீம்டு கெஃபே போல. சம்பந்தமே இல்லாம எதுக்குறான் இங்க கூட்டு வரான்னு பார்த்தா கரனோட ஃப்ரெண்டோட கெஃபே தான் அது. அப்படியே ஆச்சிக்கு காஃபி போட்டுக்கிட்டே, கரண் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்கிற மாதிரி ஆரம்பிக்க, நானும் கரனும் யூஎஸ்ல ஒன்னாதான் படிச்சோம், அதுக்கப்புறம் கரண் இங்க வந்து பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணிட்டான், ஆனா நான் பாரு கெஃபே அப்படி இப்படின்னு போயிட்டேன். இப்படி சொல்லிட்டு ஓரக்கண்ணில் கரனை பார்த்துட்டு, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒண்ணு மட்டும் நிச்சயம் தெரியுமா, ஒரு விஷயம் மேல குறியா இருந்தோம்னா கண்டிப்பா அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்ல, கரனும் ஆச்சியும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்டோ காஃபி போட்டு ஆச்சி கிட்ட கொடுக்க, அவனும் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அந்த டம்ளரம் அப்படி கீழே வச்ச உடனேவே கரணு கபால்னதை வாங்கி சாப்பிட்டுட்டு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறான். இத கரனோட ஃப்ரெண்டு கவனிச்சுட்டு, ஆனா இத்தனை வருஷத்துல என் ஃப்ரெண்டு காஃபி குடிச்சு இப்பதான் முதல் தடவை நான் பாக்குறேன், அவனுக்கு காஃபியே பிடிக்காது தெரியுமா, இப்படி இவன் சொன்னதும் கரனுக்கு ஒரே வெக்கம். ஆச்சி அப்படியே ஓரக்கண்ணுல பார்த்து சிரிக்கிறான். அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த கிளம்பும் போது கரனோட ஃப்ரெண்டு ஆச்சி கிட்ட இன்னொரு QR கோட கொடுக்கறான். நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்க, ஆச்சி ஒரே ஷைஸா அந்த கார்டை வாங்கிட்டு அப்படி முன்னாடி போறான். கரனும் ஃப்ரெண்டு கிட்ட பாய்னு சொல்லிட்டு கிளம்ப, டே வெயிட் பண்ணு, இவ்ளோ நாளா இல்லாம திடீர்னு ஒரு பையனை கூட்டு வந்திருக்க, உனக்கும் அவனுக்கும் என்னடா அப்படின்னு கேட்க, இதுக்கு கரண் ஆச்சியை பாத்துக்கிட்டே, இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது, அப்புறம் வேணா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதையும் தான் பாக்கலாமே, கன்ஃபார்ம் ஆனதோ கண்டிப்பா என்கிட்ட சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கரண் அங்கிருந்து அமுச்சு விடுறான். இப்ப அடுத்து இங்க நடக்க போற டேட்டிங்க்கு வருவோம். நம்ம ஜின்டா மின்ன பாக்குற ஆர்வத்துல நம்ம மொத்த அழகியுமே இந்த கண்ணாடி தான் கெடுக்குது, இத போட்டதுனாலதான் எல்லாரும் என்ன அங்கிள்ங்கிறாங்க, இனிமேல் இந்த கண்ணாடியை விசிறி கடாசிட்டு நம்ம லென்ஸ போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கணும், நம்மள பார்த்து அப்படியே மின்னு மயங்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்டிகல் கடைக்கு போயிட்டு லென்ஸை ட்ரை பண்றான். அதாவது ட்ரை பண்ண முயற்சி பண்றான். ஆனா பயலுக்கு செம்ம பயமா இருக்கு. இத மாத்திர கடைக்காரரு, அது மொத டைம் எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும், நாங்க வேணா ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே தம்பி இங்க வா சார புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்டாவை பிடிக்க சொல்றான். நானே ஹெல்ப் பண்ணி போட்டு விடுறேன் அப்படின்னு கடைக்காரன் கிட்ட வர, டே எனக்கு ஊடுங்கடா, எனக்கு லென்ஸ் வேணா, ஒரு மண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இந்த கடையில இருந்து வெளில ஓடி வரா. நம்மளுக்கு லென்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது, பேசாம கண்ணாடியவே போட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருக்க கண்ணாடி எடுத்து தொடச்சிட்டு இருக்க, ஆப்போசிட்ல யாரோ வரா மாதிரி இருக்கு. ஆமா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அப்படி சுருக்கிட்டே கிட்ட பாத்துக்கிட்டு போறான். கிட்ட போய் பார்த்தா மின்னு. என்னது மின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜர்க்காய் பின்னாடி வர, இவன் ஒரு மாதிரி பாக்குறத மின்னும் கவனிச்சுட்டு, ஜின்டா என்னாச்சு, கண்ணுல ஏதாவது பிரச்சனையா, உனக்கு சரியா தெரிய மாட்டீங்களா என்ன இப்படி அவனு கேட்டதும் ஜின்டா டக்குன்னு சுதாரிச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு கண்ணு நல்லா தெரியும், நான் கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, மின்னோட பாத்துக்கிட்டே, ஆக்சுவலி கண்ணாடி இல்லாம உன்னை பார்க்க நல்லா இருக்கு தெரியுமா, இன்ஃபேக்ட் நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்ல, இங்க ஜின்டாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கையில வச்சிருக்க கண்ணாடி அப்படியே நைஸா பேக் உள்ள வச்சிடறான். சரி போவோமா அப்படின்னு சொல்ல, ஜின்டா மனசுல நம்மள பார்த்து கண்ணாடி இல்லாம மின்னு கியூட்டா இருக்கேன்னு வேற சொல்லிட்டான், இதுக்கு மேல கண்ணாடிய வெளில எடுப்பேங்கிற சான்ஸே இல்ல, எப்பா குலதெய்வமே இன்னைக்கு எப்படியாச்சும் உசுருக்கு பாதகம் இல்லாம மட்டும் காப்பாத்திரு, மத்தபடி நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா அப்படி திரும்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, நேரா சிக்னல் கம்பத்துல போய் மோதிக்கிட்டான். மின்னதை கவனிச்சுட்டு, ஜின்டா என்னாச்சு பாத்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கைய பிடிச்சு அப்படியே கூட்டு போறான். இப்ப அடுத்து இங்க கரனும் ஆச்சியும் டேட்டுக்கு வராங்களா. கரனோட ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு கொடுத்த அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணா அதுல 18.29 அப்படின்னு வந்திருக்கும். ஆச்சிக்கு ஒன்னும் புரியாம கரண் என்னது இது, ஸ்கேன் பண்ணா ஏதோ நம்பர் வருது, இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க கரண் கிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே அவன் கண்ணை பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும், நம்ம இப்ப ரொம்ப கிட்ட போய் சன்செட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு ரைட் சைட்ல நடந்து போக இவன் என்ன சொல்றான் அப்படின்னு ஆச்சி நினைச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஹெலிகாப்டர் நிக்குது மக்களே. சோ பையன் ஹெலிகாப்டர்ல சன்செட் பாக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்கான் போல மக்களே. டேய் நோட் பண்ணுங்கடா, காசு இருக்கவங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்கப்பா, இல்லாதவங்க அப்படியே எடுத்து ரீல்ஸா போடுங்க, நாங்களும் பார்த்து அனுபவிச்சுக்கிறோம். ஆமா, இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல யாரா போயிருக்கீங்க மக்களே? நான் போனதில்லை மக்களே, என்கிட்ட கேட்காதீங்க. எனி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தயவு செஞ்சு கமெண்ட் செய்யவும். நம்மள மாதிரியே ஆச்சியும் ஷாக் ஆக, என்னது ஹெலிகாப்டர்லயா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல பாத்துக்கிட்டே அப்படியே ஸ்லோ மோஷன்ல கிட்ட நடக்க, ஆச்சி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிச்சு உள்ள உட்கார வைக்கிறான் கரண். அப்படியே ஹெலிகாப்டரும் கிளம்ப கரண் என்னமோ ஜாலியா வீடியோ எடுக்கிறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்னன்னு இருக்க. இங்க ஆச்சி ஃபர்ஸ்ட் டைம் ஹெலிகாப்டர்ல பறக்கிறான் போல ஒரே பீதியில சீட்டை டைட்டா புடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஆச்சி வீடியோ எடுக்கிறேன், ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்ல இவன் ஃபுல் பீதியில ஹாய் ஹாய் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு மாதிரியான ரொமான்டிக் சன்செட் டேட்டாவே போகுது. இப்ப அடுத்து இங்க மூணாவது ஒரு டேட் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. மூணாவதா யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம ராக்கும் பாயும். ஆபீஸ்ல ஒரு வழியா வேலை எல்லாம் முடிச்சுட்டு பாய் கொஞ்சம் நிம்மதியாக சரிவா இதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறா ராக்கு. பாய் இதுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்ற, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க ராக்க சிரிச்சுக்கிட்டு நிறைய சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல சின்ன விஷயமா இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணணும், இப்படி சொல்லிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராக்க பாய பார்த்துட்டு, ஆக்சுவலி உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரே பெருமையா இருக்கு தெரியுமா, நீ என்னோட லீடர், என்னை விட எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ற, உன்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன், இதெல்லாம் பார்க்கும் போது என் மேல எனக்கே கோவமா வருது, நான் சில நேரம் சோம்பேறியா இருந்துருவேன், அதனால என் வேலையை மத்தவங்க சேர்ந்து பண்ற மாதிரி ஆயிடும், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல பாயும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா நீ ஏன் என்கிட்ட எப்பவுமே நல்ல மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேக்குறா. இதுக்கு ராக் அவளை பார்த்துக்கிட்டே, என்ன நீ பாக்குற பார்வை கொஞ்சம் மாறிச்சுன்னா நான் இன்னும் எவ்வளவு நல்லவன்னு உனக்கே தெரியும், இப்படி போட்டானே ஒரு நங்கூரத்தை என்னம்மா பிக்கப் பண்றான் பாருங்க மக்களே. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் நமக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம ஊர்ல பல பேர் கமிட் ஆக மாட்டேங்கிறாங்க. இப்படி இவன் சொன்னதை கேட்டு பாய் சட்டலா சிரிக்க, சரி சரி அதெல்லாம் விடு, நம்ம சீரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ப்ரொஜெக்டர்ல சீரீஸ் வைக்கிறான். என்ன ஆபீஸ் மக்கள் இது, ஓசில ஏசி, அழகான சன்செட்டு, சாப்பிடுற ஐட்டங்கள், இதுல ப்ரொஜெக்டர்ல சீரீஸ், அதுவும் பிஎல் சீரீஸ். எப்பா யாருன்னா எனக்கு இந்த தாய்லாந்துல வேலை வாங்கி கொடுங்கப்பா, இந்த மாதிரி கம்பெனில, எந்த கம்பெனில இப்படியெல்லாம் சலுகை கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, நம்ம கொடுத்து வச்சதெல்லாம் அவ்வளவுதான் போல மக்களே, புலம்ப விடுறாங்கப்பா வர வர இந்த சீரீஸ்காரங்க. இப்ப அடுத்து இங்க ஜிண்டா மின்ன கூட்டு சாப்பிட வரானா, நீயே பார்த்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு மெனு கார்டை ஜிண்டா கிட்ட கொடுக்க, கண்ணாடி இல்லாம பையப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறான். ரொம்ப நேரமா காடை பார்த்த மேனிக்கே இருக்க, சரி பார்த்தாலாம் சரிப்பட்டு வராது, அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட காலால மின்னோட காலை டச் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவன் காலை தொடர டைம்ல தான் கரெக்டா மின்ன காலை எடுத்து பின்னாடி வச்சிடறான். ஜிண்டாக்கு அவன் காலை எட்ட மாட்டேங்குது. அட காலை கொடுமைய என்னடா பண்றது இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, மின்ன டக்குன்னு, ஆமா என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் தேங்க் பண்ணணும்னு சொன்னியே, என்னது அது அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஜிண்டா அவன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு, அந்த கதையை நான் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷனே நீதான் மின், அதனால உனக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, இதுக்கு மின்னு, சாச்சா அப்பெல்லாம் கிடையாது, நீ ஏற்கனவே ரொம்ப டேலண்டான ஆளு ஜிண்டா, இதுல நான் பண்றதுக்கு எதுவும் இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலுக்கு ஏன் கூட்டு வந்தேன்னா இங்க ரொம்ப நாளா எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஜிண்டா டக்குன்னு மெனு கார்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு, அப்போ நீ ஆர்டர் பண்ண அப்படிங்கிறான். இதுக்கு மின்னு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இங்க என்ன நல்லா இருக்குன்னு கூட தெரியாது, நீ ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்ல, மறுபடியும் எப்படியாச்சும் மின்னோட காலை தொடலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. சரி நம்மளே சும்மா குத்து மதிப்பா எதையாச்சும் சொல்லுவோம்னு நினைச்சிட்டு, ஆமா நீ நண்டு ஃப்ரை சாப்பிடுவியா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு மின்னு, எனக்கு நண்டெல்லாம் பிடிக்காது, வேற ஏதாவது சொல்ல அப்படின்னு சொல்ல, இப்ப ஜிண்டா அந்த புக்கை அப்படியே கீழே வச்சுட்டு, அப்போ உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்ல, உன்னை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து மின்ன பார்க்க, மின்ன உனக்கு என்னென்னலாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜிண்டா சாப்பாடை பத்தி கேக்குறானோ இல்லையோ வெச்ச கண் எடுக்காம மின்னியே பாத்துட்டு இருக்கான். அவனோட மனசுல ஆரம்பத்துல என் ஃபீலிங் மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஆனா இப்ப மின்னு கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் இருந்த டவுட்டும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, எனக்கான அந்த கரெக்டான பர்சன் இவன் தான் அப்படின்னு நினைக்கிறான். இப்ப அடுத்து இங்க ஹெலிகாப்டர் டேட்டுக்கு வருவோம். காரன் என்னமோ செம்ம எக்ஸைட்டடா என்ஜாய் பண்றான். ஆனா ஆச்சிக்கு இன்னும் பீதி கொஞ்சம் கூட குறையல. ஆனா இது கரனுக்கு புரியாம, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆச்சி, இந்த மாதிரி எப்பவுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி இவன் சொன்னதும் ஆச்சி எதுக்கு, என்னது இப்படியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஹெலிகாப்டர்ல அப்படின்னு அவன் கேட்க, ஆமா நல்லா இருக்குல்ல, அடிக்கடி வருவோன்னு அப்படின்னு சொல்ல, ஆச்சிக்கு இங்க பயம் உச்சகட்டத்துக்கு போகுது. அப்ப கேஷுவலா கரண் அவன் கையை பிடிக்க, இன்னும் 6:29 ஆக சில செகண்ட்ஸ் தான் இருக்கு, இந்த பெர்ஃபெக்ட் டைம்காக தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்படி
இப்படி இவன் மனசுல நினைக்கிறத ஆச்சி கேக்குது. அப்பதான் இந்த நம்பர் விஷயம் என்னன்னு ஆச்சிக்கு புரிய வருது. ஒரு டைம் ஆச்சி கரண்ட் என்ன சொல்லிருப்பான், ஒரு நாளைக்கு காலையில சன்ரைஸும் அதே நாள் சன்செட்டும் பார்த்தா அன்னைக்கு நாளே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். அப்படி எதேச்சா கரண்ட் ஒரு வார்த்தை சொல்லிருப்பான். அதனாலதான் இவன் விடிய காலையிலேயே ஆச்சி வீட்டுக்கு டேட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான். காலையிலயும் சன்ரைஸ் பார்த்தாச்சா, இப்ப ஆச்சி ஆசைப்பட்ட மாதிரி சன்செட்டும் பார்த்தணும்னு முடிவு பண்ண அதுக்குதான் ஹெலிகாப்டர் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கான். இதெல்லாம் ஆச்சி யோசிச்சுக்கிட்டே, கரண் நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்படுற, ஆனா என்ன மன்னிச்சிடா, எனக்கு ஹைட்டுன்னா பயங்கர பயம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அப்படியே கிறுக்குன்னு மயக்கம் போட்டு சாஞ்சிடறான். கரண் ஆசையா அப்படியே 10, 9, 8ன்னு கவுண்ட் டவுனா சொல்லிட்டு வந்து இப்படி லேசா திரும்ப ஆச்சி இங்க சாஞ்சு போயிருக்கான். ஆச்சி என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவசர அவசரமா எழுப்ப ட்ரை பண்றான். இப்படி ரொமான்டிக்கா முடிய வேண்டிய நைட்டு ஆச்சி பயந்ததுனால சாமியா டயர்டா வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறான் கரண். சாரி ஆச்சி, உனக்கு உடம்பு முடியல, நீ வேற சரியா தூங்கி இருக்க மாட்டேன், அது தெரியாம நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆச்சியும் ரொம்ப டயர்டா, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கரண், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றான். சரி நான் அப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண் அங்க இருந்து கிளம்ப கரெக்டா இந்த ஜிண்டா பையன் கால் பண்ணி சாப்பிட கூப்பிடுறான். ரெண்டு பேரும் இப்ப மீட் பண்ண ஜிண்டா ஓயாம மின்ன பத்தியே பேசிட்டு இருக்கான். டே ஆச்சி நீ சொன்னா நம்ப மாட்டேன், மின்னு கிட்ட பேச பேச எனக்கு அவனை பத்தி எல்லாமே புரிய ஆரம்பிக்குதுடா, ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் தான் அது. இப்படி அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க ஆச்சி கம்ப்ளீட்டா எனர்ஜி டிராப் ஆயிட்டு அங்க சாப்பாட்டுல இருக்க சிக்கனை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை ஜிண்டா கவனிச்சுட்டு, ஏன்டா வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கேன், உனக்கு பூண்டு பிடிக்காதுன்னா வாயை திறந்து சொல்ல வேண்டித்தானே, இப்ப ஆர்டர் பண்ணிட்டு ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற. இதுக்கு ஜிண்டா, டேய் நீ வேற ஏன்டா, நான் ஏதாவது சொல்லி அவங்க ஏதாவது திட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது, இப்படி இவன் சொல்ல ஜிண்டா அதுக்கு, டேய் உன் பிரச்சனையே இதான்டா, உன் மனசுல என்ன நினைக்கிற நீ ஓப்பனா சொல்லவே மாட்டேங்கிற, உனக்கு ஹைட்டுனா பயங்கிறத முன்னாடியே கரண்ட சொல்லிருக்கணும்ல, சொல்லாம ஏன் போய் இப்படி அவஸ்தைப்பட்டு வர. இதுக்கு ஆச்சி, நீ வேற புரியாம பேசாதடா, அவன் எனக்காக கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஹெலிகாப்டர்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான், அப்ப போய் எனக்கு ஹைட்டுனா பயம் நான் வரமாட்டேன்னு சொன்னா அவன் எவ்வளவு ஹர்ட் ஆவான். இதுக்கு ஜிண்டா, சரி அப்ப ஹர்ட் ஆகல, இப்ப மேல போய் சன்செட் காட்டணும்னு அவன் ஆசையா வரும்போது அப்படியே மயங்கி விழுந்தியே, அப்ப மட்டும் அவன் ஹர்ட் ஆயிருக்க மாட்டானோ. இப்படி மறுபடியும் ஆச்சியை கேட்க, டே நான் என்னதான்டா பண்ணணும். இதுக்கு ஜிண்டா, இனிமேல் உன் மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசுறா, உனக்கு என்னென்னலாம் கம்ஃபர்டபுளா இல்லையோ நீ அவன்கிட்ட ஓப்பனா சொல்லு, அப்பதான் ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ண முடியும். அவ்வளோ ஏன் தெரியுமா, இன்னைக்கு பூரா நான் மின்னு கூட இருந்தேனே, நான் என் பவரை யூஸ் பண்ணவே இல்ல, அது எல்லாமே அவன் கண்ணை பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சிக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஜிண்டா. இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருப்பான ஆச்சி அடுத்த நாள் தைரியத்தை வரவழைச்சிட்டு நேரா கரண் கிட்ட போய் பேசுறான். ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல வந்து உட்கார ஆச்சி பொறுமையா கரண் கிட்ட, கரண் நேத்து நீ எனக்காக நிறைய பண்ண, ரொம்ப கஷ்டப்பட்ட, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நிறைய பிளான் பண்ண, ஆனா என்னால எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சில விஷயம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நீ எனக்கு ஷர்ட் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், திடீர்னு உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் இன்ட்ரோ கொடுக்கறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஹெலிகாப்டர், இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ணேன், இல்லன்னு சொல்லல, ஆனா நான் அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல. இப்படி ஆச்சி தயங்கிக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்க கரணும் பொறுமையா, எனக்கும் அது அப்புறமா புரிஞ்சுதாச்சு, நான் என்ன நினைச்சேன்னா நான் இதா கம்மியா பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியாம போயிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட் பெஸ்டா இருக்கணும், அதனாலதான் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். ஆனா நான் அதெல்லாம் உனக்கு பிடிக்குமான்னு கூட நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல, தப்பு ஏன் மேலயும் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆச்சி அவன் கிட்ட, நீ எனக்காக கஷ்டப்பட்டு ஸ்பெஷலா எதுவும் பண்ண வேணாம் கரண், என் கூட இந்த மாதிரி பக்கத்துல உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் தான் தெரியுமா, இதை தவிர நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், என்னோட கம்ஃபர்டபுள் ஜோனே இதுதான். இப்படி இவன் சொன்னதும் கரனோட ஃபேஸ்ல ஒரு சட்டலான ஸ்மைலு. ஆக்சுவலி எனக்கும் அதான் இஷ்டம் ஆச்சு, ஆனா நேத்து உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பண்ணிட்டேன். இதுக்கு ஆச்சியும் சிரிச்சுக்கிட்டே, நேத்து நான் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தல்ல, என்னது அது. இப்படி இவன் கேட்டதும் கரண் நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு செயின் எடுக்கிறான். உனக்கு பிடிச்ச சன்செட்ல இந்த செயின் உனக்கு போட்டு விடலாம்னு நினைச்சேன். இப்படி சொல்லிட்டு ஆச்சிய பார்த்துட்டு நான் போடலாமா அப்படிங்கிற மாதிரி சிக்னலா கேட்க ஆச்சியும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறான். கரண் அந்த செயினை போட்டு விட அப்ப கரனோட கை ஆச்சி மேல பட்டதும் கரண் மனசுல நினைக்கிறது ஆச்சி கேக்குது. ஆச்சி இந்த செயினையும் ஞாபகம் வச்சுக்கோ, அதே மாதிரி ஷர்ட், காஃபி, ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி அவன் மனசுல நினைக்க ஆச்சி இதை நினைச்சு சிரிக்கிறான். அப்பா கரனோட போன்ல அலாரம் அடிக்குது. இப்பயும் அலாரம் வச்ச அப்படிங்கிற மாதிரி பாக்க, உனக்கு சன்ரைஸ் சன்செட் பிடிக்கும்னு சொன்னதுல இருந்து தினமும் இந்த டைம் நோட் பண்ணி நான் அலாரம் வச்சிருவேன், இப்ப சன்செட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே அந்த பியூட்டிஃபுல்லான சன்செட்டை அப்படியே என்ஜாய் பண்றாங்க. ஆச்சி சந்தோஷமா சன்செட்டை பார்த்துட்டு இருக்க கரண் அவன் கிட்ட வந்து, ஆச்சி நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஆச்சிக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சட்டலான வெக்கம் கலந்த ஸ்மைலோட கரனை பார்த்துக்கிட்டே ஆமான்னு தலையாட்ட கரனுக்கு சந்தோஷம் தாங்காம ஆச்சி அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கிறான். இப்படி பிடிச்சுக்கிட்டே அவனோட மனசுல இனிமேல் நம்ம ஆச்சியோட பாய் ஃப்ரெண்ட், அவன் ஆசையா இந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்க இதை ஆச்சியும் கேட்டுட்டு அவனும் சிரிக்கிறான். இப்படி என்னதான் காசு செலவு பண்ணி ஹெலிகாப்டர்ல போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாலும் கடைசியில ஒரு பார்க் பெஞ்சில தான் அந்த மேஜிக்கல் மூமெண்ட் நடக்குது.
ஆக்சுவல் ரியாலிட்டியும் இப்படிதான் மக்களே. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எதையுமே ட்ரை பண்ண தேவையில்ல. சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கியூட்டா ப்ரப்போஸ் பண்ணாலே செமையா இருக்கும். இந்த மாதிரி கியூட் ப்ரப்போசல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யாருக்கு இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அடுத்த நாள் நடந்த விஷயத்த ஜிண்டா கிட்ட சொல்ல, டே சிங்கிள் மோனே, கடைசியில நீயும் கமிட் ஆயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆச்சி, எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கு. நீயும் அவனும் கமிட் ஆயிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ 2 பேருக்குள்ள அது முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, ஆச்சி டென்ஷன் ஆயிட்டு, டே கேவலம் புரிஞ்சவனே, ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஜிண்டா அதுக்கு, யாரு நான் கேவலமா? டே அவன் கிட்ட உன் பவரை பத்தி சொன்னியான்னு கேட்டேன்டா. நீ கண்டமேனிக்கு எதையாவது யோசிச்சுட்டு ஏன்டா என்னைய திட்டுற அப்படின்னு சொல்ல, ஆச்சி இதை கேட்டுட்டு, ஐயோ நான் அதை மறந்தே போயிட்டேன்டா. எனக்கு இந்த மாதிரி பவர் இருக்கு, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன வெறுக்க கூட ஆரம்பிச்சிருவான்டா. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஜிண்டா, அப்படின்னா நான் பக்காவா ஒரு பிளான் போட்டு தரேன், பிசிறு தட்டாம முடிச்சிரு அப்படின்னு சொல்ல, என்ன பிளான்டா? அதான் சொன்னே முடிச்சிரு அப்படிங்கிறான். டேய் ஏன்டா? டேய் நான் சொல்றத முதல்ல கேளுடா. உங்க 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த பவரும் உன்னை விட்டு போயிரும்ல, அதுக்குதான் இந்த ஐடியா கொடுக்கறேன். கேட்டா கேளு, கேட்காட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசகமா ஹிண்ட போட்டு விடுறான் நம்ம ஆச்சிக்கு. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ் பிரேக்ல நம்ம கரண் ஆச்சி கிட்ட வந்து, அடுத்த சண்டே நம்ம இங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சஜஷன் கேக்குறான். ஆச்சியும் அதுக்கு ஓகேன்னு சொல்ல, கரணோட மனசுல எந்த டைம் கரெக்டா இருக்கும், ஒரு 7 மணினா ரொம்ப லேட் ஆயிருமோ இப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறத ஆச்சியும் கேட்க, எனக்கு 7 மணி ஓகேப்பா அப்படிங்கிறான். இவன் இப்படி சொன்ன உடனே கரனுக்கு டவுட் வந்து, ஆமா நான் நினைச்சது எப்படி உனக்கு கேக்குது அப்படின்னு சொல்ல, ஆச்சி டக்குன்னு சுதாரிச்சுட்டு, நான் கேஷுவலா சொன்னேன் அவ்வளவுதான். இதுக்கு கரண் அவனை பாத்துக்கிட்டு, நான் கூட உனக்கு இந்த மனசை படிக்கிற பவர் இருக்கோ என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, சேச்சா பவராவது கிவராவது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மேனேஜர் அக்கா கால் பண்ணி ஆச்சி ஆபீஸ்க்கு வர சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பாஸ் குட்டி குட்டி செலிப்ரேஷன் கூட விடாம கொண்டாடுவாரு, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் கொண்டாடவே மாட்டாரு அப்படின்னு சொல்ல, முக்கியமான விஷயத்த கொண்டாட மாட்டாரா, என்னது அது அப்படின்னு கேக்குறான் ஆச்சி. என்னடா மறந்துட்டியா, வேலண்டைன்ஸ் டே. நம்ம ஆபீஸ்ல என்னைக்காச்சும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி இருக்கோமா இப்படி மேனேஜர் அக்கா சொல்லவும் ஆச்சிக்கும் டவுட் வருது. அட ஆமா இல்ல, ஏன் நம்ம கொண்டாடுறதே இல்ல அப்படின்னு கேக்குறான். உனக்கு தெரியாதா, நம்ம ஆபீஸ்ல எம்ப்ளாயிஸ்குள்ள யாருமே டேட் பண்ண கூடாது. பாஸுக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளோ நாள் நீ இருந்தியே, இங்க யாராச்சும் ஒருத்தர் டேட் பண்ணி நீ கேள்விப்பட்டிருக்கியா? அவ்வளோ ஏன் போன வருஷம் கிட்டின்னு ஒரு பையன் வெளில போனான் தெரியுமா? அவனா வேலையை விட்டு போனான்னு நினைச்சியா நீ? அவன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தான். அது பாஸுக்கு தெரிஞ்ச அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்படி மேனேஜர் அக்கா சொல்ல சொல்ல இங்க ஆட்சிக்கு ஒரு பீதி ஆகுது. ஆமா பாஸுக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் என்ன பிரச்சனை? எம்ப்ளாயிஸ் ஏன் டேட் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இதுக்கு மேனேஜர் அக்கா, எல்லாம் ஏதாவது ஊழல் நடந்துற போதும் தான். அதுவும் குறிப்பா இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னாலே பிரச்சனை தான். அப்படி இப்படின்னு செலவு பண்ணிட்டு கம்பெனி அக்கௌண்ட்ல போட்டா அதுக்குதான் பாஸ் உஷாரா இருக்காரு. நம்ம கம்பெனில எம்ப்ளாயிஸ் டேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இங்க ஆட்சிக்கு அப்படியே பதக்குன்னு இருக்கு. இது வேறையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிற கரணை பாக்குறான். இப்படி ஒரு 2 எபிசோடா ஸ்மூதா போய்கிட்டு இருக்கு. வச்சோமே ஒரு ட்விஸ்ட்ங்கிற மாதிரி அடுத்த சம்பவம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு சீரியல் ஞாபகம் வரல மக்களே, பி லவ்ட் இன் தி ஹவுஸ். எக்ஸாக்டா டிட்டோ இதே பிரச்சனை தான் அங்கேயும். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, சூப்பரான சீரீஸ் பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இங்கேயும் அதே மாதிரி கலவரம் நடக்குதா இல்ல அதையும் தாண்டி ஏதாவது நடக்குதான்னு அடுத்த எபிசோட்ல பாப்போமா? அண்ட் இந்த வீடியோ அப்படின்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.